அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம ஒரு கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு வாரம் முன்னாடி ஹோட்டலில் சாப்பிட போனோம். அப்போ இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி கேரட் பொரியல் பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்டில் சும்மா சாதாரணமாக நார்மலாக திருவிட்டு பொரிப்போம், இல்லைன்னா தக்காளி வெங்காயம் போட்டு கார பொரியல் பண்ணுவோம். இது அவங்க சாதாரண பொரியல் தான், அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. சாப்பிட நல்லா இருந்துச்சு. சரி, அதை நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்ட்டு அங்கே கேட்டேன். அந்த சர்வர் அப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா மாஸ்டர் அப்படின்னு சொன்னார். சரி, அது மாதிரி நம்மளும் செய்யலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேரட் 2 கேரட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திருவாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சிதறமாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன். 2 கேரட் எடுத்திருக்கேன். மீடியமாக ஒரு 150 கிராம் இருக்கும் அந்த கேரட்டு. அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் நல்லா ரொம்ப பூவாக இல்லாமல் கொஞ்சம் பெருன்னு மிக்சியில் பின்னாடி உள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் நிலக்கடலை. எல்லோரும் நார்மலாக செய்கிற பொரியல் தான். இதுக்கு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு 1.5 கைப்பிடி அளவு, ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போல் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 பச்சை மிளகா, சின்ன மிளகா இருக்கிறதுனால 3 போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 இல்லை 2 சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு. பச்சை மிளகா, கொஞ்சம் தாளிக்க கருவேப்பிலை. இப்போ நம்ம இதை செய்கிறத பார்க்கலாம். இப்போ நான் கடாய் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சு இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்புலாம் தாளிக்கணும் இல்லையா, அதுக்காக சேர்த்துருக்கேன். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு. நமக்கு வெங்காயம் மட்டும் வதங்கினா போதும், ரொம்ப ஒன்றும் எண்ணெய் தேவையில்லை. இப்போ இதில் நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான், இது நிலக்கடலை வறுத்து தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் கொஞ்சம் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்போ நம்மளோட கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதில் நிலக்கடலை சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி இது வறுத்த நிலக்கடலை தான். எல்லாம் சேர்த்து ஒரு சிவப்பு பொரியட்டும். இது கூடவே நான் காஞ்ச மிளகா 1 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாயும் 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன மிளகாய் இருக்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய காரமான மிளகாய் இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம வரமிளகாயும் சேர்த்துடலாம். ஏன்னா வரமிளகா சேர்த்த உடனே கருக ஆரம்பிச்சிடும். நல்லா சிவப்பாக பொரியிற அளவுக்கு பொரிஞ்சப்பறம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வரமிளகா சேர்த்துருச்சு. அது கூட பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். அவங்க நல்லா சரி வெங்காயம் சேர்த்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெங்காயம் வாசத்தோட அந்த பொரியல் ஒரு வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு சாப்பிட. இப்போ நல்லா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 நிமிஷம் மூடி வச்சுருவேன். அப்போ அதிலே அது குக் ஆகிடும். இப்போ நம்மளோட கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, இல்லை பெரிய வெங்காயம் வேணாலும் நறுக்கி நல்லா ஒரு 2 வெங்காயம் போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் எடுத்துருக்க அளவுக்கு சின்ன வெங்காயம் தான் ஒரு 20-25 போல் ஒரு பீஸ் நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடுவோம். 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 2 அல்லது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். மூடி போட்டோம்னா நல்லா வெந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேரட் ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. சூப்பராக வெந்துருச்சு. 2 நிமிஷம் அப்படின்னு சொன்னதுனால 2 நிமிஷம் வைக்காதீங்க. கேரட் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இறக்குங்க. இப்படி கரண்டியில் இப்படி அமைக்க பார்த்திங்கன்னா 2 துண்டாகிடுச்சு பாருங்கள். இப்போ கேரட் வெந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம இந்த தேங்காய் பூவை போட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான நம்மளோட இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு அப்படி கிளறிட்டு நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதுதான்.
சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளோட பொரியல் வந்து நம்ம பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு கடிபடுறதும், அந்த தேங்காய் கடிபடுறதும், அந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லும், அந்த கேரட்டோட இனிப்பும், லேசான உப்பும், நிலக்கடலை சேர்த்ததுனால அந்த பருப்பெல்லாம் வாய்க்கு கடிபடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அருமையான கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் மிளகாய் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.